உடம்புக்குள்ள 1/2 கிலோ தூக்கிட்டு வரதான முண்டை. மண்டவெல்லம் கிலோ 50 மண்டவெல்லம். வண்டி போகும்போது மண்டவெல்லம் உனக்கு மண்டவெல்லம்னா இடியாப்பம் இல்லை மண்டவெல்லம் கருப்பாட்டு திருநெல்வேலி கருப்பாட்டு மலையோட மண்டவெல்லம் வண்டி போகும்போது கிலோ 30 மண்டவெல்லம். எங்கடா மண்டவெல்லத்தை காணா? ஓடா பேக் ஓடா. சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா 1/4 கிலோ சப்போட்டா 1/2 கிலோ நான் முழுசா கூட தப்பிட்டு என்னடா சொல்லி தொலைறா முகரே பாரு. சப்போட்டா பிரியா எனக்கு ஒரு 1/4 கிலோ சப்பரியா 1/4 கிலோ சப்போட்டா என்னடா சொல்லி தொலைறா? சொருத்து போவேண்டா இங்க இருங்க. தலைவா 1/2 கிலோ சப்போட்டா 1/2 கிலோ சப்போட்டா 1/2 கிலோ 1 கிலோ சப்பு எனக்கு 1/4 கிலோ சப்போட்டா. ஐயோ எச்சி தெரிக்குது. 1/2 வாங்க போறேன். 1/2 கிலோ சப்போட்டானா 500 ரூபாய். 1/4 கிலோ சப்போட்டா 250 ரூபாய். 1000 ரூபாய் வரை முழுசா தப்பிட்டு போ. தலைவா எங்க இருந்த தலைவா? பாவ மனதில் பாதிக்கப்பட்டு வரும் போல. எவ்வளவு சின்ன பையன் உட்காந்துருக்கேன். என்னடா பாத்து இவங்கள்ட்ட வியாபாரம் பண்ணா வியாபாரம் புழு புழுந்தியா இருக்கும். ஏய் இருடி பேப்பைய மயல. என்ன எதுக்கு பேசுற? நான் திருப்பி பிடிச்சேன்னா அவ்வளோதான். மடு வந்து போவேன். ப்ளீஸ் விடுங்க மேடம். துவரம் குறிச்சி தாண்ட மாட்டேன். நீ சாத்தூர தாண்ட மாட்டே. ஓடா முண்டை வந்தது துவரம் குறிச்சி. சாத்தூர் வழி இல்லையா? வரப்பு நகண்டு போச்சு. வரப்பு ஆளு ரொம்ப ஏறம் நடந்து வராங்களா? ஆள் நடந்து வராங்களா? இங்க வா எல்லாருக்கும் பின்னாடி தானே உனக்கு முன்னாடி முளைச்சிருக்கு. எனக்கு பூராவே பின்னாடியே முளைக்கும். ஐ என்னால முடியல. யானைக்கு இது இருக்கும்ல அது மாதிரியே இருக்கு. அண்ணே முன்னாடி சூப்பரா இருக்குனே. அது என்னடா இது? அப்ப அதானே தடக்கு. உன் பொழப்பெல்லாம் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கா? வரப்பு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு நினைக்கிறேன். மனநல பாதிக்குது. ஏய் நீ எங்க இருந்து வந்தன்னு கண்டுபிடிச்சிட்டி? நீ ஏர்வாடில இருந்து தானே வந்த? ஆமாடி ஏர்வாடி. பக்கத்துல பாம்பு. ஏர்வாடி வண்டியை பச்சை வண்டியை வர சொல்லு. கன்ஃபார்ம் இது பைத்தியம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏர்வாடி வெக்ஸ் முண்டை. அண்ணே நான் பின்னாடி ஏறட்டுமாண்ணே? நான் டபுள்ஸ் வரேண்ணே. அடிக்கிறாந்தா கூட அடிச்சுக்கே வெக்ஸ்ண்டு. ஏய் அடிக்கிறதுக்குலாம் ஒரு காரணம். ரோட்டுக்கரா மண்டைய பத்தியா கொச்சி நாய்க்கு இது இருக்கும் பத்தியா? மண்டை நல்ல முளைக்குதடி புள்ள. மண்டை பூவும் அடதடி. ஆஹா தலைவா வந்துட்டாடா. ஹலோ கொலாய வந்து உள்ள வச்சியே ஒரு 100 ரூபாய் காசு வச்சியா? ஏய் நீ எத்தனையோ கொலாவை மேடைக்கு தூக்கிட்டு வந்திருக்க. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கே. இதுதான் உன்னுடைய கொலா. என்னோட கொலாவா? வாட்டு மிஸ்டர் எத்து பொல்ல முண்டை. அது எப்படிங்க என்னோட கொலான்னு சொல்றீங்க? உன்னுடைய கொலா என்றால் உனக்கு சொந்தமானது இல்ல, உன்னுடைய வர்க்கம். அதாவது பெண் வர்க்கம் என்று சொல்கிறீரா? பெண் வர்க்கம். ஓ பெண் வர்க்கம் என்றால் என்ன? ஆண் வர்க்கம் என்றால் என்ன? பொன் வர்க்கம் என்றால் பொம்பளை கொலா. பொம்பளை கொலா என்றால் முழுக்க என்று. அப்ப ஆண் வர்க்கம் என்றால்? ஆண் வர்க்கம் என்றால் அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. பேசாத வாயை பத்திக்கிட்டா. அந்த ஆளு வாயில வச்சு குத்தியா சொல்றேன். அண்ணே நீயாவது சொல்லுனே ஆம்பளை குலா எப்படினே இருக்க? அந்த சின்ன பையன் கேக்குறேன். அண்ணே சொல்லுனே. ஆத்தா அண்ணன் சொன்னா வாயில குண்டக முண்டக வந்துரும். அண்ணன் என்ன நொன்ன ஒரே குத்து தான். ஆமா நீ குத்தி அப்படியே தகத்தி எரிஞ்சிட்டா. ஏய் நான் தான் குத்துறேன். ஏய் இது குத்த மடங்கவே மடங்காது. இது எங்கிட்ட ஓடி எப்படி தெரியல.
என்ன சொல்லி தொலையா முத. ஆம்பளை குழானா என்ன? இது வந்து பொம்பளை குழா. அதான் சொல்லிட்டீங்களே ஆம்பளை குழானா? ஆண்பிள்ளை குழா என்றால் அட யாயா சொல்ல விடாம வாய பொத்திக்கிட்டே இருக்கா. கண்டகாரி மன்னா. என்னது? என்ன பாட்டுக்கு இறங்க பாட்டு? ஐயா காவல்துறை அதிகாரி என் மேல கொலக்கசு ஓடுங்கயா. உனக்கு கொண்டுட்டு கூட உள்ளவர் என்னடா இதுல நானும் பார்ட்னரா சேர்ந்துக்கிறேன்யா. 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை மல்லாக்க படுக்க வச்சு இப்படி துணியை வாயில திரிச்சு மல்லாக்க படுக்க வச்சு சூம்பிட்டு போ. எதுக்கு நான் சூம்புறேன்? முகரைய பாரு, நீ சூம்பிட்டு போ. எத்துலம்பு லாங்குலம்பு. என்ன எதுலம்பா யார உம்பு? என்னது? எத்துலம்பு எங்க லம்பு நம்பு நம்ம ஊரு சின்ன தம்பு. என்னது சின்ன கம்பா? என்னையா பாடி தொலைற? ஐயோ எதுலம்பு மாத்த லம்பு இல்லனே நேத்து உம்பு லாத்து உம்பு. எத்துலம்பு சாத்துலம்பு. ஹலோ ஐயா மேடம், எனக்கு பணியாரம் கொடுங்க. கிட்ட வாங்க. துணி வச்சுக்கிட்டு வாமா 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 கொஞ்ச நேரம் போமா. வாமா வாமா வாமா. ஐயோ அண்ணனுக்கு எங்கேயோ அடிபட்டு போச்சே. கீரை மாத்தி போட்டு அப்படியே ரிவர்ஸ் வண்டி சுருண்டுருச்சு. வாட்டு மிஸ்டர் இருவழி முண்டை. என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க. அவையில கேட்டாக. அந்த மாயவரத்துல கேட்டாங்க. ஏ ப்ரோ, அடங்கொப்பம். உங்க புள்ள வரந்தா நான் தான் துணி எடுத்து போடுவேன். துணி எடுத்து போட போறீங்களா? என்ன துணி? அவர் உங்களை சென்னையாக்க பாக்குறாரு மேடம். அது சென்னை ஆக்கிட்டா நீங்க வேற, அது மோந்து வாத்துட்டு போயிடும். இப்போ போய் என்ன போட்டு போட்டீங்க? காப்பாடு அட எல்லாம் முன்னால வேணாம் என்ன சொன்னேன். என் மச்சான் விரட்டி விட்டுக்கிட்டு கம்பு கூட்டிலே அரைஞ்சு விடுவேன். பெரிய சூப்பர் சிங்கல். இருக்கா என்ன மனமுள்ள பொண்ணு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நமக்கு மூணு ஏறுதுக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முன்ன ஏறுதுக்கு எனக்கு. ஆடி 5ஆம் தேதி வரட்டும் உன்னை அப்படியே சித்திரதை ஒருத்துவேன். ஆஹா ஏய், இங்க வா. அண்ணன் நல்ல ஆணி 5ஆம் தேதி வந்து செய்யலாம்ல. ஏய் ஆணி 5 தான் முடிஞ்சு போச்சே. இல்ல ஆடி 5 ஆணி 30 நாள் சுத்தம் பண்ணி வச்சிருக்காரு. என்னது? இடத்த ஆணி 5ஆம் தேதி வந்து பழுக்குன்னு ஊத்தி தள்ளிடுவாரு. பாவம் 2 மனநல பாதிக்கப்பட்டது போல. பயந்துட்டு அடிக்க போற மாதிரி. நாடகத்துக்கு வந்திருக்கானா உன் வீட்டு காது ஊத்துக்கு வந்தானா? வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. எத்தனை மணிக்கு வந்து உட்காந்திய? எத்தனை மணிக்கு ஒன்ன வர சொன்னே? மொட்டை குன் அண்ணே நம்ம பாட வருதுனே, பாடட்டும்னே. பாடுறா அப்படி தப்பு தப்பா. மொச்சம் கோட்டை பள்ளலகி அப்படி பாடு. முத்து முத்து சொல்லலகி தலைவா கரும்பு முடிச்சவை எதை கொண்டி ஒண்ணுக்கு இருந்தானோ. என்ன மேடம் கோமிய வாட வருது? பீ வாடே அடிக்குது. அவன் வாயிலாவது வரல விட்டு. ஏய் எந்த பொட்டை கோழியிலயும் முட்டை இருக்கான்னு விரல விட்டு பார்த்ததை உள்ள வச்சுட்டானே. இந்த கோழியா? என்னையா சொல்ற? கோழி அடக்கணும் முட்டை இருக்கா இல்லையான்னு வரல விட்டு பார்த்தேன். இது எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருக்கோம்.
முத்து முத்து சொல்லலகி என்னையா பாட சொன்னா ரெண்டு பேரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீமையில பேரழகி நீ செந்து திரும்புமா ஏய் வா திரும்புமா அளவெடுத்துக்கிற திரும்புமா என்னம்மா என்ன எங்க என்னங்க கொஞ்சம் செய்க சனப்பிரியா முத்து முத்து சொல்லலகி சிமையில உடல் அழகி செந்து வச்ச செகப்பழகி அடி மருதங்குடி கம்மாய்க்குள்ள வாடி உள்ள மத்தியான நேரத்தில் போற முள்ள மருதங்குடி கம்மாய்க்குள்ள வாடி உள்ள மறந்துச்சா ப்ரோ? அண்ணே என்னமோ சொல்ல வந்தாரு. என்ன அண்ணன் கிடையாது, அவர் தான் உனக்கு பொச்சன். என்னது புருஷன்? புருஷனா? நல்ல ராமா என்னது ராக்கோலி கூவையில்ல ராஜாத்தி நீயும் வல்ல ராக்கோலி கூவையில ராசாத்தி நீயும் வல்ல தவிக்கிறேன் அடி தவிக்கிறேன் மச்சா 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 ஏ மச்சா 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 ஏ மச்சா 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 ஏ ராக்கோலி கூவையில என்ன ரெண்டு பேரும் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க? அவன் நீதானே பண்ணி விட்ட? ஆமா, எனக்கு கிரகம்ல வேற வேலையே இல்ல பாரு. பண்ணி விட்டது அதுக்கு தைலம். ஏய் நீ பொத்துறா. செப்பு சாரா என்ன என் தங்கச்சி என்னனே பண்ணுச்சு? தைலம் போட்டு விடுச்சு. வாங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு அவ ரெண்டு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு பாடணும்? புது பாட்டா ஏதாவது இருந்தா பாடுங்க மக்களுக்காக. யாரும் கேட்காத பாட்டா இருக்கணும். ஹலோ ஹலோ, மெயின் காரணம் யாரும் கேட்காத பாட்டா இருக்கணும். ஒரு பாட்டு பாடிக்கிட்டா அவங்க ஆடுவாங்களா? என்ன ஸ்டூடண்ட் தான். அப்படியா? என்ன ஸ்டூடண்ட்? அப்ப சூடமுத்தியா? ஒரே ஒரு பாட்டுங்க. என்ன பாட்டு? அன்னத்தை வாட்டு மிஸ்டர் பெருச்சாலி முண்டை. வீச்ச முட்டை யார் ஆட சொன்னது? நீங்க போங்க ப்ரோ. நான் நல்லா செய்யும் ப்ரோ. உங்களை திருவிழாவுக்கு நாங்கள் அழைக்கவில்லை. அங்கே வந்து பெண்கள் மட்டும்தான் திருவிழாவுக்கு அழைத்திருக்கிறோம். அதான் தாவே தர்ம புண்ணியவதி நல்லா இருக்கணும். ஏய் அங்கிட்டு திரும்பமா மூட ஓகே சார். ஐயோ சிமுண்டு முடிய வச்சு சிவகாசியே பூசலாம்டா. என்னது சிவகாமியை பூசலாமா? சிவகாசே சிவல்பட்டி பள்ளிக்கூடத்தையே பூசலாம். ஓ பிரச்சனை தான் என்னப்பா? நீ ஆட்டுற நான் பாடுறேன். நீங்க பாடுங்க, அவர் ரெண்டு ஆட்டம் ஆடி காட்டுனா அதுக்கப்புறம் ஆடுறேன். அப்ப அவர் ஆட்டினதை நீ ஆடுவியா? அவர் சொன்னா தான் நான் ஆரம்பிக்கிறேன். மிஸ்டர் வாத்து முண்டை. அப்ப நீங்க ஆட்டி விடுங்க. பாருங்க. அன்னத்தை பாத்தியா? கீழே ஆட்டும்போது வாயை அப்படி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆட்டாத, அந்த மாதிரி ஆட்டாத. வாயை காமிங்க. அன்னத்தை பாத்தியா? கொக்கு முட்டை போட்டா எப்படி இருக்கும்? தோசைக்கல்ல காய வச்சு இழுத்து விட்டுருண்டா மரியாதையா போயிடும். தோசைக்கல்ல அப்படியே காய வச்சு பதக்கிட்டு இழுத்து. அண்ணன பாத்தியா அப்பப்ப நான் பாத்தியா. ஐயா எனக்கு ஒரு தேங்காய் மூடி கொடுங்க. சாமி கும்பிட்டீங்களா? என்னையா பின்னாடி தொட்டு கும்பிட்டு இருக்க? அதைத்தான் தொட்டு கும்பிட முடியும். அப்புறம் என்ன செய்யறது? அதுக்குள்ள விட்டுதான் மண் அள்ளுவார். ஒத்த கல்லு மூக்குத்தி. யாராவது அந்த வார்த்தையை நிறுத்தி சொல்லு. ஒத்த கல்லு. இப்ப பாடுங்க. ஒத்த கல்லு மூக்குத்தியா முகையில உறவல நீ வாப்பியா ஆளே ஆளே மலை மேலே ஆதாவி பொருதி இளமேலே ஆளே ஆளே மலை மேலே ஆதாவி பொருதி இளமேலே.
பார்க்காத தம்பி, இது உனக்கு நல்லா இல்லை. என் பாவம் உன்னை சும்மா விடாது. வாட்டு மிஸ்டர் எச்சுது 10 நாடகம் அண்ணனுக்கு சமமா இருக்கு பாப்பியோ. உலகத்துல என்ன லூசு பையலே, நாடகம் கூட்டத்தால போட்டு அமுக்குற கூட்டம் தான். நான் உன்னை அமுக்கா லூசு பயலே, லூசு பயலே. அதான் 50 வயசு 60 வயசுல இருந்தா போனை கட்டி புடினே நொட்டி புடினேன்றியா. நீ புடிச்சிருப்ப, நீ அதை கூட விட மாட்டியே, எனக்கு தான் தெரியுமே. இல்ல எனக்கு தெரியும். ஆனா ஒன்னே மட்டும் கட்டி பிடிக்க விட ஒரு வட்டம் கட்டியை பிடிச்சுக்கிறேன். பாருங்க மாமா என்ன வார்த்தை பேசுற. சிவீசனுக்கு அடுத்து சிங்கார ஒட்டுமிட்டு சிவீசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு அலங்கார தோரணையில் குட்டினியால போறையா வரும்போது அண்ணன் வண்டி போட்டு நல்ல வாமா பண்ணுதுனே. வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே வண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே. வண்டி ஒரு கம்மாய்க்குள்ளே வண்டியாக போகாதடி பாண்டிமுனி கோயில் இருக்கு கட்டழகே. அம்மா முத்துமாரி கோயில்ல போய் விபூதி எடுத்து பூசிட்டு வர்றாரு. இல்லை உன்னை நினைக்கும் போது எனக்கு அப்படியே மண்டே பிச்சுக்குறமான தாண்டா வருது. மாடு காலை அதை யாரு சொல்றத பாத்தீங்களா? அதே மாடு காலை மானே தேனே கட்டிப்பொடி. நான் இந்த பாட்டு எல்லா பாட்டையும் தப்பு தப்பா பாடுறாப்புல, மண்டைய புழக்க போறேன். என்னையா பாடுற? நான் நீ மண்டே போல நானு என்னது? ஐயோ போச்சு. மாமா உன்ன குடு ஆமா சொல்லி போடு. இல்ல பாடுறது எதுவும் கேட்கலையே. கேட்கலையா? அப்ப என்ன பண்ணீங்க? கேட்கலையா? உனக்கு கேட்டதில்லடா. அண்ணா எனக்கு கேட்டுச்சுண்ணே. அந்த அவங்கள போல கேட்டீங்க, அவர் உனக்கு கேட்கல. அண்ணா எங்க இன்னும் இருக்க பாண்ணேன். மாமா ஏய் மாமானா தான் கேக்குது, அதுக்கப்புறம் கேட்கல. அவன் என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன சொல்றீங்க? மாமா உன் பொண்ணு விட்டு பண்ண கூட சொல்றேன். என்னது? நீ பொத்து முத. நீ மூடு மயிர் கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்போ வச்சு மாமா உனக்காக உச்சி மன காட்டுனே உச்சதல வேண்டியது மச்சமுள்ள மண்ணு கட்ட பாக்கு. ஐயோ அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சுனே. ஏய் அந்த புதுக்கு மருந்த போட்டு வா. ஏன் அன்புக்குரிய யூடியூப் நண்பர்களே, யோனே ஆமா தினசரி நாங்கள் நாடகத்தில் நான் அண்ணனும் இந்த மாதிரி உடைகள் காஸ்டியூம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 அதில் தான் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சட்டை பேண்ட்டு வேட்டி சட்டை இதெல்லாம் தர்றாங்க. நத்தம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்குது TN 42. அந்த உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மதிப்பு உள்ள அந்த காஸ்டியூம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பு உறவே, எல்லா தமிழ் உறவுகளும் உங்கள் திருவிழா வந்துச்சுன்னா இளைஞர் பூரா ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும்னா நத்தம் போங்க. நத்தம் TN 42. எங்கள் இருவருக்கும் நாங்கள் கேட்காமலேயே தச்சு அவரா கொரியரில் அனுப்பிவிட்டவர். அந்த நல்ல மனசு நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாருமே அந்த நத்தம் போங்க. TN 42 நல்ல ட்ரெஸ்ஸாக தச்சு கொடுப்பாங்க. எல்லாரும் போங்க. TN 42 MKR மருதமணி தலா 501 மறக்க முடியாத எங்கள் ஹோட்டல் நியூ மாஸ் ராஜா தியேட்டர் எதிர்புறம் மதுரை மெயின் ரோடு துவரங்குறிச்சி புது பஸ் ஸ்டாண்ட் மேற்கு புற உணவு விடுதி துவரங்குறிச்சி நியூ மாஸ் ஹோட்டல் உரிமையாளர் M சிக்கந்தர் பாட்ஷா சார்பாக எனக்கு மருதமணி அண்ணனுக்கும் ரூபாய் 501 அழைத்திருக்கிறார்கள். எசாரம் இடியாப்பம் எவ்வளோ? ஏங்க குமாப்பட்டி வாங்க. ஒத்துங்க துண்டு வருதுங்க. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பப்பனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் MKR அன்பழைத்தின் நிறுவனமான MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு
பிரார்த்தனை குடும்பத்தார்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. டான்ஸ் ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துறாங்க. ஏன் துண்டை கட்டுற? என்னது ஜெயபிரியா மிஸ்டர் காட்டுக்கோழி முண்டை காவிரி பக்கமல நகரைச் கலைஞர். சேர்ந்த அன்பு உடன்பிறப்பை டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மிருதங்கம் சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துறார்கள். ஆல்ரவுண்டர் அருளப்பா அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அருளப்பாவா? அவரப்பா இல்ல, வாங்கப்பா மாமா, உனக்கு மாமா. வாங்க மாமா. தாளக்கார் நீங்க சொல்லுங்க. தாளக்காரர்ல தாளம் எங்களது இன்ப செல்வாண்ணே நாடகத்தின் அமைப்பாளர் துவரங்குறிச்சி பொன்னுச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துறார்கள். அவர் வீட்டுக்கு போயிட்டாப்புல, கூட்டம் அதிகமா இருக்கணும். சேத்த வாங்க. பொன்னாடை போத்தி ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற துவரங்குறிச்சி சத்தியமுருகன் ஆடியோஸ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் நன்றி வணக்கம். ஜெயா அருகில் வா. ஒரு துண்டு போடுறாங்களே, மரத்துக்கு துண்டு போடுறாங்க, நன்றி சொல்றது இல்ல. சரி சொல்லு சொல்லு.